லூக்கா 1:37 எடுத்து வாசிப்போம். லூக்கா 1:37 37. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எல்லாரும் சொல்லுவோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கவனிங்க, மிதமிஞ்சிய செழிப்பு, அதை தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா? கவனிங்க, கவனிங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். அதை ஈஸியாக நம்பிடலாம் இல்ல? ஹலோ, உங்களை பைபிள் மூடி வைக்கணும். என்னன்னா, பைபிள் இப்போ படிக்க சொன்னால் ஒரு வசனம் தான் படிக்க சொன்னேன். ஒரு சாப்டர் படிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பைபிளே பார்த்துனுக்கிறீங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஈஸியாக நம்பிடலாம். அது ஈஸியாக நம்பிடலாம். உங்களை நீங்கள் பைபிளை திறக்க தேவையில்லை. நான் ஃபுல்லாக வசனமாகவே வாசித்துட்டு போயிடுறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன் ஈஸியாக நம்ப முடியுது அப்படின்னா, அவர் கடவுளுங்க. அவர் கடவுளால் எல்லாம் முடியும். அது சாதாரணமாக அவரால் எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்புகிறோம். ஆனால் அதே கடவுள் மனுஷனாக மனுஷனுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார். பைபிள் பக்கம் போக தேவையில்லை, வசனம் எடுக்க தேவையில்லை. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, சொல்றது 3 தடவை வருது. சொல்றது 3 தடவை வருது. ஆனால் விசுவாசிக்கிறது ஒரு தடவை தான் வருது. சொல்றது எத்தனை தடவை வருது? 3 தடவை வருது. அதனால தான் உங்களை சொல்ல வைக்கிறேன். ஆனால் சொல்ல வைக்க பார்த்தா 4 இட்லி சாப்பிட்றதுக்கு பதில் 8 இட்லி சாப்பிடணும் போல. அப்போ தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜியை நான் வேஸ்ட் பண்ணுறதாங்க. காலையில் பார்க்குறேன் கமலே, அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இப்போ அவஸ்தப்படு. நான் பின்னாடி இருந்தேன். நானே இந்த மாதிரி தான் இந்த பம்பில் தண்ணி வர வைக்க பார்க்குறேன். அடி, நல்லா அடி, சொல்லுங்கன்னு. ஏங்க உங்ககிட்ட தாங்க சொல்கிறேன். அப்போ தான் இல்லை இன்னும் சொல்ல வந்தீங்கண்ணா, அப்போ தான் தெளிவாக வராங்க. அட, கமலுக்குன்னு விசேஷமாக கவனிப்பாங்கன்னு பார்த்தா கமலையே கொள்றீங்க நீங்கள். அப்போ நான் எந்த மொழிக்கு? பச்சை மரத்துக்கு அந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எந்த பாடு? சொல்கிறது எத்தனை தடவை வருது? 3 தடவை. நீங்கள் வீட்டில் போய் பாருங்கண்ணா. இப்போ பார்த்தா ஃபுல்லாக கிணத்தூரில் உயிர்ந்துறீங்க. உங்களை தூக்குறது ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. பைபிள் என்ற கிணறு உள்ள போயிடுறீங்க நீங்கள். 11ஆம் அதிகாரம் மார்க் 11 பாரேன் இருங்க. மார்க் 11:23 நீங்கள் எடுக்க தேவையில்லை. நான் ரெஃபரன்ஸுக்கு நான் எடுக்கிறேன். நீங்கள் பைபிளுக்கு கையிலேருந்து நான் பிடிங்கிறேன். அந்த மாதிரி பாஸ்டர் நான் கவனிங்க. சும்மா வெறுப்பேற்றாதீங்க. இட்டுன்னு என்ன பாவம், நான் யாரோ பெற்ற புள்ள. நான் மார்க்கு 11:23 என்ன சொல்றாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி, ஒரு விரல விட்டுங்களேன்,
சொல்லி தான் சொன்னபடியே, 2வது வரல விட்டுங்களேன், நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி, 3 வரல விடுங்க, சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. சொல்றேன்னு கடைசி அவர் சொல்றது வருது. அப்போ விசுவாசிக்கிறவன் எத்தனை தடவை சொல்றாரு? 3 தடவை சொல்றாரு. கடைசி அவர் சொல்றத சொல்றாரு, நான் சொல்றேன் அப்படின்னு. இப்ப நம்ம என்ன தலைப்புல பேசுறோம்? இல்ல, என்ன தலைப்புல பேசுறோம்? ஈவினிங்ல. நம்மளுக்கு அதுக்கும் செட் ஆகுமா? இல்லை உண்மையிலேயே நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா? இல்லை ஜோக் வச்சுன்னுக்கிறீங்களா? எங்கள் நிலைமை என்ன, மிதமிஞ்சிய செழிப்பு, கொதம் கொஞ்ச அழிப்பு, என்னென்னவோ சொல்லி பேசினா நீங்கள் என்னங்க பாஸ்டர் நீங்கள்? நான் என்னத்தம்மா சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறது ஜீவனுள்ள தேவன். அந்த தேவனை தான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தின்னு இருக்கிறேன். ஆமென். இப்போ நம்மளால முடியும் முடியாது அதெல்லாம் 2வது. கவனிங்க, நம்மளால முடியும் முடியாது அப்படின்றதெல்லாம் 2வது. ஆனா தேவனால என்னென்னலாம் முடியும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிடணும். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? சொல்லிடணும். சத்தியத்தை சத்தியமா சொல்லிடணும். ஏசையா தீர்க்க தரிசனம் சொன்னான். என்ன தீர்க்க தரிசனம் சொன்னான்னா, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இது எப்படி இருக்குது? நம்புற மாதிரி ஆகுது? கன்னி பொண்ணு எப்படி கர்ப்பவதி ஆகும்? அது கல்யாணம் ஆனா ஆகும். ஆனா அவன் சொல்றது என்ன சொன்னாரு கர்த்தரு? கன்னி கர்ப்பவதி ஆவான்றாரு. எப்படின்னா, புருஷனுடைய உதவி இல்லாம கன்னி கர்ப்பவதி ஆவா அப்படின்னா. இது நம்புற மாதிரி ஆகுது? சொல்லுங்களேன், சொல்ல தெரியாத கிளிப்பிள்ளைகளா சொல்லுங்களேன். நம்புற மாதிரியா இருக்குது? ஆனா அவர் பேசும்போது என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் யோசித்திருப்பாரு, கன்னி எப்படி கர்ப்பவதி ஆவா? இது நடக்கிற காரியமா? கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு, நான் சொல்றதை தான் நீ சொல்ற வேலை. என்ன பண்ணு, போய் சொல்லு, எழுதி வை. வரக்கூடிய நாளில் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்மஸா போய் இதை சொல்லுன்னு இருப்பாங்க. நீ சொல்லுன்னு சொல்லிட்டாரு. அதையும் சொல்லிட்டான், அதையும் எழுதிட்டான். நம்புற மாதிரி இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இங்க ஏசு சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அங்க ஒண்ணு, இங்க எல்லாம். சொல்லுங்க, இப்படி கைய காட்டி சொல்லுங்க. இங்க ஒண்ணு, இங்க எல்லாம். இங்க எல்லாம், இங்க ஒண்ணு. அது எப்படி? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. இங்க என்ன சொல்றாரு? விசுவாசிக்கணும் எல்லாம் கூட. போ, விசுவாசிக்கணும் எல்லாம் கூடுமா? ஏன் அதை சொன்னார் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். நீங்க போகக்கூடாது, நீங்க போகக்கூடாது. புடி கைய பக்கத்தில் இருக்கிறவங்க புடி. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து 28 வசனம் என்ன சொல்றாரு? நமது சாயலாக நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் என்ன பண்ணிட்டாரு? மனுஷனை உண்டாக்கி, நம்மளை எல்லாரையும் அப்படிதான் உண்டாக்கி இருக்கிறார். தேவனை போலவே. தேவன் எப்படிப்பட்டவரோ மனுஷனும் அப்படிப்பட்டவன் தான். இப்ப தேவனால எல்லாமே முடியும்னா மனுஷனாலையும் முடியும். அங்க இன்னொன்னு ஏசு சொல்றாரு, உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இராதுன்றார். இருக்கீங்களா? உண்மையிலே இருக்கிறீங்களா? உங்களால செய்ய முடியாத காரியம்
ஒண்ணுமே கிடையாதுன்றார். தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை, உங்களால செய்ய முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. உங்களால எல்லாம் கூடும். என்ன சொல்லுங்க? எல்லாம் என்னால எல்லாம் முடியும். முன்னாடி இருக்கிறவங்கள மூஞ்ச அச்சு ஒடிக்கவும் முடியும், வச்சு அதை சரி பண்ணவும் என்னால முடியும். இது முடிகிற உங்களால வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை ஏன் சரி செய்ய முடியாது? இப்ப 2 பேரை நான் கூட போறேன், ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் அச்சு ஓடிங்கன்னு போறேன். எனக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு தான் மூஞ்ச ஓடிக்க வைக்கணும். இன்னும் உங்களுக்கு அவ்வளோ காரமாகறீங்களே, சும்மா சொல்லுன்னா சொல்ல மாட்டேன், வாயிலே குத்துமான்னு போறேன். இங்க என்ன சொல்றாரு? எல்லாமே முடியும். இப்ப மனுஷனால என்ன தம்மா முடியுது? தீமை செய்யறதுக்கு விருதோடும் கால்னு இருக்குது. எதனா தீமை செய்யணும்னா போறேன், ஏய் ஓடாதரா, லுங்கி கட்டுனுக்கிற, தடிக்கு போயிருந்துருவேன்னா பரவாயில்ல, நான் கட்டின்னு போய் தான் அடிப்பேன். வானாடா வானாடான்னா கேட்கவே மாட்டாங்க. ஏய் வானாடி, புடவை கட்டுனுக்கிறடி, காஸ்டியூம் சரியில்லடி, ஆடாதடினா அப்பத்தான் குச்சி. ஏன்டி பாதியில நிறுத்திட்ட? ஏ லைட்டா அவந்துக்கு, சரி இன்னும் கொஞ்சம் ஆடி இருந்தானா இன்னும். நீங்க தப்பு செய்யறதுக்குன்னா முன்ன ஓடம் பாருங்க காலு. இப்போ ஆண்டவர் வந்து நம்மளை எல்லாம் முடியும்ட்டாரு. உங்களால எல்லாம் முடியும், விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். ஆமென். இப்போ நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். எப்படின்னா, உங்களை நான் பேச வைக்கிறதுக்கு என்னால் முடியாததுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அம்மா என்னை விட்டுருங்க பாஸ்டர். என்ன நீங்கள் சொல்லவே மாட்டீங்க? ஆமாம், என் உயிர் போகிறது எனக்கு தான் தெரியும். நான் சொல்லி எனக்கு மண்ணு போட்டுருவாங்க போலக்குது. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம ஜனங்களை பற்றி எனக்கு ஆவியானவர் சில காரியங்களை வெளிப்படுத்திட்டார். தேவர் அவங்க ரொம்ப வந்து சில இதுலலாம் இருக்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணாத, ரொம்ப போட்டு அழுத்தி அவங்கள என்ன பண்ணாத, சித்திரவதை பார்த்தாத, அவங்க போகிற போக்குலேயே விட்டுரு, இல்லை நீ கல் எறிந்து கொல்லப்படுவான்ட்டார். நான் என்ன பண்ணேன்னா, சரி ஆண்டவரே, நான் எதுவும் சொல்ல நான் சொல்கிறத மட்டும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சொல்கிறதுனால என்ன நன்மை வரும் அப்படின்றத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நல்லா இருக்கணும்னு அப்படின்னு யாரெல்லாம் நல்லா இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா, புசுக்குன்னு கை தூக்குவீங்க. அக்கல்ல நவோ சென்ட்டு போட்டுன்னு வந்த மாதிரி புசுக்குன்னு கை தூக்கிடுவீங்க. யாரெல்லாம் நல்லா அப்படின்றாங்க. நல்லா இருக்கிறத பற்றி கொஞ்சம் நல்லா சொல்ல அப்படின்னா, அதான் வராதுல்ல, எடுப்போமா? சொல்றது எவ்வளோ முக்கியம், சொல்றது எவ்வளோ முக்கியம். இப்போ கிறிஸ்தவத்தில் வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, கிறிஸ்தவன்றது மதம் கிடையாது, அது வந்து வாழ்க்கை. இது வேற வாழ்க்கை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. நடக்காததெல்லாம் நடக்க வைக்கிற வாழ்க்கை, முடியாததெல்லாம் முடிக்க வைக்கிற வாழ்க்கை, ஆகாததெல்லாம் ஆக வைக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படி இருக்கிறதுனால நீ பேசுற பேச்ச மாத்தி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கை தட்டினியாமா? போன தட்டினியா? உணர்ச்சி வசப்பட்டேன்னு நினைச்சேன். ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஆவியை என்ன பண்ணியிருக்காரு, மாத்தி இருக்கிறார். ஒரு இடத்துல பவுல் சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்.
ஏன் ஒருத்தங்களுக்கு வாயில் வார்த்தை வர மாட்டேதுன்னா, பாவம் அவங்க நல்லவங்க தான். உங்களை சொல்லுங்க, அவங்க நல்லவங்க தான், அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. நான் தான் இங்கே பேசுகிற பத்தியா கேடு கட்டவன், நான் தான் மோசமான ஆள். விசுவாசத்தை தானே பேசுவாங்க. அதையும் சொல்லிட்டாரு என்கிட்ட. விசுவாசிக்காம எப்படி பேசுவாங்க? நீ சொல்றத நம்பணும், நம்புனாதான் பேச்சு வரும். நம்பாததுங்க எப்படி பேசுவாங்க? கரெக்டான வாஸ்தவமான வார்த்தை தானே. நம்பல அதனால பேசல, பேசல அதனால நம்பல. கரெக்டு தானே? தப்பா எதனா சொல்லிட்டேன்னா? நீங்க நம்பணும். இப்போ விசுவாசிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணும். விசுவாசிக்கிறதுக்கு பிரசங்கம் பண்ணா கூடவே பேசுறதுக்கும் பிரசங்கம் பண்ணும். கிறிஸ்தவம் வாயின் வார்த்தையை மாத்தி பேசக்கூடிய ஆட்கள். நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? உங்களை பத்தியே நீங்க ஒரு சில காரியங்கள் விசுவாசத்து இருப்பீங்க. இதே நீங்க அவிசுவாசிக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவன் நம்ப மாட்டான். சென்டச்சுங்களா? அக்கல தூக்கி காட்டுங்க, தூக்குங்க, கையை தூக்குங்கன்னு. நீங்க எதனா சொல்லுவீங்க, வெளியே ஒருத்தர் கையை தூக்குறாரு. நீங்க எதனா சொல்லுவீங்க, ஆனா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா, ஆகிற காரியமா, இதெல்லாம் முடிகிற காரியமா அப்படின்னுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்க நம்புறீங்க அதனால சொல்றீங்க, அவன் நம்பல அதனால சொல்ல மாட்டான். இது அவங்கவுங்க விசுவாச அளவு இப்படி இருக்குது. இப்போ நீங்க உங்களையே நீங்க என்ன பண்ணனா, ஒரு அளவுக்கு மேல நான் போகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படணும், விரும்பணும். அதுக்காக என்ன பண்ணணும்? பிரயாசம் பண்ணணும். அப்பதான் வாக்கு தத்தங்களை காலையில சரியான வாக்கு தத்துவம், பூமியில எங்கேயும் செய்யப்படாத அதிசயங்களை செய்வேன். ஆமென். பெரிய காரியங்களை நான் உனக்கு பண்ணுவேன். வேற என்ன? 3 காரியம். 34:10 தான், எடுக்க தேவையில்லை. உடனே கெந்து. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் உன்னோட கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம கொஞ்சம் நிதானிச்சிட்டோன்னு வைங்களேன், நம்மளை பற்றி நம்ம நிதானிச்சிட்டோன்னா